ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் இந்த நாளிலும் நம்மை முடிசூட்டுவாராக. ஆமென். இந்த நாளில் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி நீதிமொழிகள் 3வது அதிகாரம். 3வது அதிகாரத்தில் 21, 22, 23வது வசனத்தை வாசிக்கிறேன். என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. மெய்ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியிலே நடப்பாய், உன் கால் இடராது. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக்கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். 2 காரியத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று ஞானி சொல்லுகிறார். ஒன்று மெய்ஞானம், இன்னொன்று நல் ஆலோசனை. மெய்ஞானம் அப்படிங்கிறது எந்த ஒரு சுத்தமான ஞானமும் பரத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. பரலோகத்திற்குரியது. அது மாதிரி எந்த ஒரு நல்ல ஆலோசனையும் அதுவும் தேவனிடத்தில் இருந்தே வருகிறது. அவர் ஒருவரே நல்ல ஆலோசனைகளை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஞானம், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற இந்த ஆலோசனை, இந்த 2ஐயும் நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அப்படி காத்து கொள்ளும்போது அது நமக்கு என்ன கொடுக்கும் என்பதை எழுதுகிறார். ஒன்று ஆத்மாவுக்கு ஜீவனை கொடுக்கும். நம்ம ஆத்மா மரணத்திற்கு தப்புவிக்கப்படும். 2வது அது கழுத்துக்கு அலங்காரமான சரப்பணிகளை நமக்கு அது என்ன செய்யும், தரும். அது நம்மை அழகுபடுத்தும், அலங்கரிக்கும். அதனால் நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழுவோம் என்பதை அடுத்த 2 வசனங்கள் சொல்லுகிறது. ஒன்று, பயமின்றி உன் வழிகளில் நடப்பாய், உன் கால் இடராது. பயம் வராது. வழியில் நமக்கு பயம் வராது, பயணத்தில் பயம் வராது. 2வது கால் இடராது. எந்த ஒரு இடறுதலும் நமக்கு வராது, கால்கள் தள்ளாடாது என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் ஒரு அழகான ஆசீர்வாதத்தை சொல்கிறாரு. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய். இரவின் பயங்கரத்திற்கு கர்த்தர் நம்ம விலக்கி காத்து கொள்ளுவார். அந்த மெய்ஞானமும் நல்ல ஆலோசனையும் இரவின் பயங்கரத்திற்கு நம்ம விலக்கி காக்கும். அது மாத்திரமல்ல, அது படுத்து கொள்ளும்போது இன்பமான நித்திரையை கொடுக்கும் என்று ஞானி சொல்லுகிறார். அதனால் மெய்ஞானத்தையும் நல்ல ஆலோசனைகளையும் தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நம்ம அதை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருப்போம். அதனால தான் சொல்கிறாரு, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து அப்படின்னு எழுதுகிறார். ஞானத்தை வா என்று கூப்பிடு அப்படின்னு எழுதுகிறார். ஞானத்தை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அதனால் அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தரட்டும். ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் கர்த்தர் தந்து நம்மை நடத்துவாராக. ஆமென்.